ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு. பாரதி வந்து செம மாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி சாரதாவுக்கு வந்து சரியான ஆப்பு வச்சுட்டாப்புல நம்ம ரத்னம். மொத்த குடும்பமும் வந்து ஆடி போயிட்டாங்க. ரத்னம் வந்து போலீஸை வர வச்சோன்னு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த பக்கம் ஆதி வந்து கண்ணு திறந்து பாருங்கள் பாரதி, நீங்கள் இல்லாமல் என்னால் வந்து இருக்கவே முடியாது, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் சொன்னதை நான் நம்பியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கப்போ வந்து சரவணன் வந்து இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்தால் பத்தாது, நான் போய் வண்டி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னப்போ தேவை கிடையாது, நானே வந்து செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வராங்க. அவர் வந்து நானும் டாக்டர் தான் அப்படின்னு சொன்னோன்னே பாரதி வந்து தூக்கி அழைச்சிட்டு போகிறாங்க ரூமுக்கு. அழைச்சிட்டு போனதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து பாரதி வந்து ஒரு பவுலில் எடுத்துகிட்டு வந்து பாரதிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க வந்து வாமிட் எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க கொஞ்சம் மயக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே வந்து ஏதோ மயக்கத்தில் இருக்காங்க, இந்நேரத்துக்கு வந்து அவங்க சரியாக இருக்கணும், என்ன பிரச்சனைன்னு தெரில, அவங்க சாப்பிட்டதில் தான் ஏதோ ஒரு கோளாறு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அந்த கேக்கு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு ரத்னம் வந்து செம்ம கடுப்பில் சொல்லிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து சரவணன் வந்து அந்த கையில் வந்து எதனால் பிரச்சனை வந்துச்சோ அந்த பாட்டிலை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இதுதான் டாக்டர் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு நல்ல வேலை பாரதி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கனால வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சு, அதனால தான் அவங்களால இவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடிஞ்சிச்சு. ஒரு வேளை வந்து இதை வேறு யாராவது சாப்பிட்ருந்தா, ஆதிலாம் சாப்பிட்ருந்தா பெரிய சிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா தூக்கி வாரி போடுது ரத்னத்துக்கு. இந்த பக்கம் வந்து ஆதி போய் வந்து பாரதியை பார்க்கலான்ட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க. பாரதியை பார்த்தோன்னே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஆதி. இங்கே பாருங்கள் பாரதி, ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, பின்ன என்ன ஆதி, நீங்கள் வந்து நான் எவ்வளோ சொல்லி நம்பவே இல்லை அப்படின்னு. நான் நம்பாமலாம் இல்லை பாரதி, நான் வந்து அம்மா வந்து இதெல்லாம் வந்து செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு தான் யோசிச்சேனே தவிர நீங்கள் சொன்னதை வந்து நான் அந்த செகண்டை பெருசாக எடுத்துக்கல, அதுதான் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. அதுக்காக இப்படியா செய்வீங்க, பின்ன எனக்கு ஒன்றுனா நீங்கள் வந்து எத்தனையோ தடவை செஞ்சுருக்கீங்க, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தான் வந்து என்னை வந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்கீங்க, இதுக்கெல்லாம் நான் என்ன நன்றி கடன் சொல்ல போகிறேன் அப்படின்னு தெரிலன்னு ஆதி ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கப்ப, என்ன பேசுகிறீங்க ஆதி, நான் வந்து உங்களை காப்பாற்றலை, என்னையை தான் காப்பாற்றிருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் வந்து வேறு வேறு கிடையாது, அது முதல்ல புரிஞ்சுக்கங்க அப்படின்னு. அது என்னமோ உண்மை தான் பாரதி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வெளியில் வந்து ரத்னம் வந்து செம்ம கடுப்பில் ஆகிட்டாப்புல. இனிமேல் என் மருமகளை இந்த வீட்டில் வந்து நான் விட்டுட்டு போக வேண்டிய அவசியமும் கிடையாது, எனக்கு தேவையும் கிடையாது, என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, சரி இப்போது உங்கள் லட்சணம் பணக்கார திமுறை வந்து எங்ககிட்டயே வந்து காட்டுறீங்களா, நீங்கள் வந்தோடனே தெரிஞ்சிச்சு எங்களுக்கு சாப்பாடில் தங்க வச்சதும் சரி, கெஸ்ட் ஹவுஸில் தங்க வைக்காமல் ஒரு பாலடைஞ்ச மண்டபம் மாதிரி ஒரு ரூமில் போட்டு சாப்பாடு வந்து உப்பு அள்ளி போட்டப்பயே தெரிஞ்சிருச்சு உங்கள் லட்சணம் என்னென்னு. நான் இருந்தாலும் வந்து இதை எதுவுமே ஆதி தம்பிக்கிட்ட சொல்லாமல் அனுசரணையாக பொறுமையாக பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்தது காரணம், சரி என் மருமக சந்தோஷமாக வந்து என் பேத்தி கூட வந்து ஆதி தம்பிக்காக வாழணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா ஆதிக்கே பாதுகாப்பு இல்லைங்கும்போது நான் என் பேத்தியையும் சரி என் மருமகளையும் சரி இங்கே விட்டுட்டு போகிறதுக்கெல்லாம் எனக்கு துளி கூட கவலை கிடையாது. சரியான உருப்படாத குடும்பமாக இருக்கீங்க என்ன அப்படின்னு ஓவராக சாரதாமா, அம்மா எல்லாம் பிளான் பண்ணி நீ தான் பண்ணியா இதை நிப்பாட்டுறதுக்கு கல்யாணத்தை அப்படின்னு கேட்டோன்னே, நான் எப்படி என் பையனுக்கு இப்படிலாம் செய்ய போகிறேன் அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அறிவு உடனே, அக்கா நீ அழாதக்கா, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், கொஞ்சம் விட்டால் ஓவராக பேசுகிறீங்க, ஆதிக்கு இது மாதிரி ஏற்கனவே இப்போ 4-5 தடவை நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, அப்படிங்கும்போது அதில் யாராவது ஒருத்தர் இருக்கலாம் தவிர வந்து நாங்கள் யாரும் செய்யலை அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து ஏகாம்பரம் வந்து கேட்குறாங்க, என்ன ஸ்வேதா ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிச்சிட்ட போல் அப்படின்னு, எங்களுக்கு தெரியாமல் இப்படி ஒரு ட்விஸ்ட்டை போட்டு விட்டுருக்க அப்படின்னோடனே, ஐயோ இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு ஏகாம்பரத்துக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கா ஸ்வேதா. எப்படியோ கரெக்டாக வந்து பாரதி வந்து வெளில வராங்க. பாரதி வந்தோடனே வந்து, ஏம்மா இந்த குடும்பத்தில் வந்து ஆதியை தவிர பாக்கி யாரும் நல்லவங்களே கிடையாது, இவங்க நம்பவும் முடியாது, அதனால் இங்கே இருக்க வேணாம், இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாமா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, மரகதம் இதான் சாக்குன்னு சாரதாவை வெளுத்தெடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஏமா இப்படி ரொம்ப மோசமாக இருக்கீங்க, உங்களுக்காகலாம் வந்து எங்கள் பொண்ணெல்லாம் கொடுக்க முடியாது, நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவுக்கு லைட்டாக சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பாரதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நானும் இது வரைக்கும் வேண்டான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ கூட வந்து தமிழுக்காக வந்து எனக்காகவும் யோசித்தேன்னா வந்து ரொம்ப தப்பாயிடும், ஒவ்வொரு தடவையும் ஆதிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றப்ப எனக்கு மட்டும்தான் தெரியுது, நான் தான் ஒவ்வொரு தடவையும் காப்பாற்றிட்டு இருக்கேன், நான் இப்போ வந்து சுயநலமாக வந்து எனக்காக வந்து முடிவு எடுக்கக்கூடாது, நான் வந்து ஆதியை விட்டு பிரியவே மாட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் என்னை தாண்டி தான் ஆதியை வந்து தொட முடியும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு ரத்தனத்துக்கு தைரியத்தை கொடுத்தோன்னே, என்னமா சொல்கிற அப்படின்னா, ஆமாம் மாமா தயவு செஞ்சு புரிஞ்சு
புரிஞ்சுக்கங்க. நம்ம இப்போ வந்து ஆதியை விட்டுட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை, நான் எனக்கு தெரிஞ்சே ஆதியை வந்து கண்டினியூஸாக ஒரு 5 6 தடவை நான் காப்பாற்றிருக்கேன். அப்படிங்கும்போது நான் இருக்கிற வரைக்கும் அவரை வந்து எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா, நான் ஆதிக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஆதியை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா எனக்கும் சரி தமிழுக்கும் சரி அவ்வளோ செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, சபாஷ்மா, நீயே இவ்வளோ தூரம் முடிவு பண்ணதுக்கப்புறம் தைரியமாக இருக்கிறப்ப நான் மட்டும் ஏமா சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, விடு எதுவாக இருந்தாலும் ஆதி தம்பியை கூட நின்று துணை நிற்கிறேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மட்டும் இல்லை, இப்போ நடந்த பிரச்சனையை வந்து நான் சும்மா விட மாட்டேன். ஜஸ்ட் லைக் தட் நான் போய் வந்து இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி வைக்கிறேன் போலீஸில். அதுக்கப்புறமேட்டுக்கு மேற்கொண்டு இங்கே வந்து விசாரிக்கட்டும், இதுக்கு யார் பண்ணாங்கிறது எனக்கு முடிவு தெரிஞ்சே ஆகணுன்னொன்னே, இந்த பக்கம் லைட்டாக வந்து ஏகாம்பரமும் சரி பவானியும் சரி என்ன செய்கிறதுன்னு முடியாமல் பயந்துட்டு நடுங்கிட்டு இருக்காங்க. அதோட எபிசோடை வந்து சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்.